அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு குரூப் 2 மெயின்ஸில் வரக்கூடிய ரீசனிங்கில் 8th டாபிக் சரிங்களா, அல்ஃபா நியூமரிக் சீரியஸ் பற்றி இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம அகாடமியில் குரூப் 2 குரூப் 2A மெயின்ஸுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்லேருந்து டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகிடும். யாருன்னா சென்னையில் இருக்கவங்க ப்ரிலிம்ஸ் நல்லா பண்ணியிருக்கேன், எனக்கு குரூப் 2 மெயின்ஸ்க்கு ஃப்ரீயாக வேணும், அதாவது நம்ம அகாடமி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் சரிங்களா. உங்களுக்கு மெட்டீரியலோ சரி, லைப்ரரி ஃபெசிலிட்டிஸோ சரி, உங்களுக்கு புக்லெட் ஏதோ ப்ராக்டிஸ் புக்லெட் வரைக்கும் ஃபீட்பேக் வரைக்கும் A to Z சரிங்களா. ஒரு அகாடமி என்ன உங்களுக்கு கொடுக்குமோ அதேமாதிரி நம்ம அகாடமி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். சென்னையில் இருக்கவங்க இல்லை மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க யாருனாலும் குரூப் 2 மெயின்ஸ்க்கு படிக்க எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் ப்ராப்ளம், ஃப்ரீயாக படிக்கணும் அப்படின்றவங்க நம்ம அகாடமி சூஸ் பண்ணி வாங்க. அட்மிஷன் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா, டாபிக் உள்ள போகலாம். இந்த டாபிக் அல்ஃபா நியூமரிக் சீரியஸ் ஓகேவா, ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். சரி, ரீசனிங்கில் கிட்டத்தட்ட நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் இந்த நம்ம ரீசனிங்கில் 3லேருந்து 4 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் சரிங்களா. இந்த டாப்பிக்லேருந்து நமக்கு 3லேருந்து 4 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் இது எங்கே மேஜர் ரோல் பண்ணோம் அப்படின்னா பேங்கிங் எக்ஸாம் சரிங்களா. பேங்கிங்கில் இந்த கொஸ்டின் 5லேருந்து 6 கொஸ்டின்ஸ்க்கு மேலே வரும் சரிங்களா. அதுமாதிரி சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் இந்த ரோல் ரொம்ப ரோல் பண்ணும். ஏன் அப்படின்னா அந்த சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் சார் பேங்கிங்லும் சரி, அங்கே ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் 2 எக்ஸாமே பார்த்தீங்கன்னா சேம் எக்ஸாம் பேட்டர்ன் தான், சேம் சப்ஜெக்ட் தான் சரிங்களா. அந்த ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் என்ன மாறும்னா கொஷினோட டெப்த்து தான் மாறும், மற்றபடி டாபிக் ஒன்று தான். அதாவது இப்போ அல்ஃபா நியூமரிக் சரினாலும் ப்ரிலிம்ஸ்னாலும் மெயின்ஸ்னாலும் சேம் டாபிக் தான், ஆனால் கொஷினோட டெப்த்து மாறும். அப்படி மாறும்போது என்னென்னா ஒரு கொஷின்ஸ் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஒரு கொஷின் எப்போ ஈஸி கஷ்டம் அப்படின்னு எப்போ பிரிப்பாங்கன்னா டைம் கன்சியூமர் வச்சு தான் பிரிப்பாங்க. ஒரு கொஷின் சீக்கிரம் நான் டைம் போட்டேன்னா ஆன்சர் வந்துருச்சுன்னா அது ஈஸியான கொஷின். ஒரு கொஷினுக்கு 5 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன், 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டா அதான் கஷ்டமான கொஷின் சரிங்களா. எல்லா கொஷின்ஸுக்குமே நம்ம ஆன்சர் போடுவோம், எல்லாருமே மேக்ஸிமம் டேலண்ட் தான், மேக்ஸ் நல்லா தான் போடுவோம் ஓகேவா. ஆனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுறோம் அதுதான் முக்கியம் சரிங்களா. அப்படி அந்த மாதிரி டாபிக் சூஸ் பண்ணது தான் இப்போ அல்ஃபா நியூமரிக் சீரிஸ். ஏன் அவ்வளோ நான் சொல்லிட்டு இருக்கேன்னா இந்த டாபிக் ஈஸியாக சம்ஸ் போடவும் கொடுத்துருவாங்க, ப்ளஸ் ஒன்று டைம் கன்சியூம் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சுற்று விட்டும் கொடுப்பாங்க சரிங்களா. அப்போ அந்த டைம் டிலே ஆகிறதுக்கு எப்படி ஃபாஸ்ட்டாக போடணும், எந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் சரிங்களா. அப்போ டைம் நான் எந்த அளவு சேவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ஷார்ட்கட் இருக்கும், ட்ரிக்ஸ் இருக்கும் சரிங்களா. அப்போ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு வீடியோ பத்தாது, நான் 2 வீடியோவாக கொடுக்குறேன். ஒவ்வொரு வீடியோலையும் இது வரைக்கும் கேட்டது, அது பேங்கிங்லையும் சரி, எஸ்எஸ்சிலையும் சரி, டிஎன்பிஎஸ்சிலையும் சரி, எல்லாம் கேட்டது ஒட்டு மொத்தமாக வச்சு என்னென்ன டைப்ஸ். இது ஆக்சுவலி இந்த டைப்ஸில் அல்ஃபா நியூமரிக் சீரிஸ் டைப்ஸாக பிரிக்கவே முடியாது. ஏன் அப்படி பிரிக்க முடியாதுன்னா இப்போ அல்ஃபா நியூமரிக் சீரியஸ்னாவே நான் என்ன பண்ணுவோம், அல்ஃபா நமக்கு தெரியும் A to Z சரிங்களா, அல்ஃபாபெட். அதாவது நம்பர்ஸ்னால் 0 to 9 ஓகேவா. சிம்பிள்ஸ் வரும், அதாவது ANSன்னு சொல்லுவாங்க. அதனால் சீரியஸ்னா இல்லை, A ஃபார் அல்ஃபாபெட் சரிங்களா, Nனா நம்பர், Sனா சிம்பிள் ஓகேவா. Sனா என்ன, சிம்பிள்ஸ் வரும். அப்போ சிம்பிள்ஸ்னால் என்னென்னா ஸ்டார், பர்சன்டேஜ், டாலர், அட்டு, ஹேஷு இந்த மாதிரி வரும் சரிங்களா. அப்போ இது 3மே கலந்து இருக்கும் சரிங்களா. 3மே கலந்து இருக்கும் மீன்ஸ் இப்போ A to Zனா நமக்கு தெரியும். A to Zனாவே என்ன வரும் நமக்கு, ஃபஸ்ட்டு வவல்ஸ் பிரிக்கலாமா, வவல்ஸ் பிரிக்கலாம், அது கான்ஸ்டன்ட்ஸ் பிரிக்கலாம். அப்புறம் A to Z என்ன பண்ணிக்கலாம், இது சிமெட்ரிக்கா, வெர்டிக்கலா, ஹரிசாண்டலாக பிரிக்கலாம், இல்லை மிரரு, இல்லை நீர்பின்பம், கண்ணாடி தண்ணியில் தெரியும் போது எப்படி தெரியும் அப்படின்னு பிரிக்கலாமா. A to Zலேயே நிறையா பிரிக்கலாம் ஓகேவா. 0 to 9 அப்படி பார்க்கும்போது இதில் நிறையா பிரிக்கலாம். எப்படி ஆன் நம்பர், ஈவன் நம்பர், ப்ரைம் நம்பர், ஸ்கொயர் ரூட்டு, கியூப் ரூட்னு சொல்லிட்டு இது தனியாக பிரியும். சிம்பிள்ஸ் ஓகே தான் ஓகேவா. இப்போ இது 3 ஒன்றா ஒரு சீரியஸாக வந்துச்சுன்னா அப்போ எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்போ பாரு A to Zல ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வர நம்பர் என்ன சரிங்களா, சிம்பிள்ஸ் கொடுவாங்க. இது 3 கலந்து வரும்போது கொஸ்டின்ஸ் இந்த டைப்பில் தான் கேட்க முடியும்னு நம்மளால் சொல்ல முடியாது. நிறையா டைப்ஸ் இருக்கும் ஓகேவா. ஆனால் இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் சரிங்களா, பேங்கிங்லோ சரி, எஸ்எஸ்சிலோ சரி, டிஎன்பிஎஸ்சிலோ இந்த 3த்துக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் வச்சு நான் உங்களுக்கு என்ன பண்ணிக்கிறேன், செப்பரேட் பிரித்து கொடுத்துருக்கேன் ஓகேவா. இப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், டைப் வைஸ் பிரித்து கொடுத்துருக்கேன். கேர்ஃபுல்லாக கவனிங்க சரிங்களா, ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். அப்படி பார்க்கும்போது இந்த அல்ஃபா நியூமரிக் சீரிஸ் நம்ம 2 டைப்பாக பிரிக்கலாம், அதாவது 2 மாடலாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா 3 சேர்ந்து அல்ஃபா நம்பர் சிம்பிள்ஸ் இது 3 கலந்து வச்சு ஒரு சீரிஸ் வச்சு கொஸ்டின் ஒரு மாடல். ரெண்டாவது நம்பர் சீரிஸ் வச்சு அதில் டிஜிட் வச்சோ, இல்லை அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர் வச்சோ, இல்லை டிஜிட் ஸ்கொயர் பண்ணுறது, கியூப் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு 2வது மாடல் ஓகேவா. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம், 2 வீடியோவாக பார்ப்போம் சரிங்களா. அதாவது இந்த டாப்பிக்கில் ஒட்டுமொத்தமாக எந்த மாடல் இருக்குது, எவ்வளோ ட்ரிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், 2 வீடியோவாக பார்க்கலாம் ஓகேவா. இப்போ டாபிக் உள்ள போகலாமா. பாருங்கள், இப்போ மாடல் 1 சரிங்களா. நான் 2 மாடல் சொன்னேன். ஃபஸ்ட்டு மாடல் சரிங்களா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு சீரிஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னன்னா பாருங்கள், ஒரு அல்ஃபாபெட் லெட்டர்ஸ் இருக்கா, ஒரு வேர்டு இருக்குது, ஒரு சிம்பிள்ஸ் இருக்குது, அடுத்து ஒரு லெட்டர்ஸ் இருக்கா,
இப்போ நம்பர்ஸ் சிம்பிள்ஸ் லெட்டர்ஸ் ஓகேவா இந்த மாதிரி மாறி மாறி கொடுத்துருப்பாங்க ஓகேவா இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான் சரிங்களா என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு நான் சேர்த்தே சொல்லிடுறேன் இந்த மாதிரி சீரிஸ் கொடுத்துருக்கும் போது நிறைய பேர் பேங்கிங்லையும் சரி எஸ்எஸ்சிலையும் பண்ணுற மிஸ்டேக் என்ன மிஸ்டேக்னா அவங்க சிஸ்டமில் இருக்கும் சரிங்களா சிஸ்டமில் இருக்கும்போது இப்போ மானிட்டர் எப்படி இருக்குன்னா இதில் வந்து பார்த்தோன்னா இங்கே மூவ் பண்ணி பார்க்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதாவது கொஸ்டின்ஸ் இப்படி இருக்கும் இந்த சீரிஸ் வந்து பார்த்தோன்னா இதோட இப்போ இருக்கணும்னு வச்சுக்கலாம் இதோட மானிட்டர் இருக்குது இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண மாட்டோம் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க மாட்டோம் மீதி சீரிஸ் இங்கே இருக்கும் சரிங்களா நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்க்காம இதை மட்டும் அசூம் பண்ணிவிட்டு இப்போ இதுலேருந்து லெஃப்ட்லேருந்து 10வது நம்பர் இருக்குது ரைட்லேருந்து 15னா அப்போ கொஸ்டின் நம்ம மீதி பார்க்காமலே நம்ம அசூம் பண்ணி என்ன பண்ணியிருப்போம் அப்படி போடும் அதுக்கான ஆப்ஷனும் அங்கே இருக்கும் சரிங்களா அப்போ என்ன பண்ணிவிட்டீங்க டோட்டலாகவே தப்பாகிடும் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி அல்ஃபா நியூமரிக் சீரிஸ் இந்த மாதிரி சீரிஸ் கொடுத்தாங்களாவே நீங்கள் ஸ்க்ரீனில் தான் எழுத போகிறீங்க சரிங்களா இப்போ டிஎன்பிஎஸ்சியில் ஃபஸ்ட் டைம் எழுத போகிறவங்களுக்கு இது கேர்ஃபுல்லாக கவனிக்கும் ஏன்னா நீ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கீழே வரைக்கும் ஸ்லோ பண்ணணும் ஏன்னா லாஸ்ட்லேருந்து எண்டிங் வரைக்கும் எத்தனை நம்பர் போகுது சீரிஸ் போகுதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கவனிக்கணும் ஓகேவா இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் அதுக்கப்புறம் பாருங்கள் சரி இப்போ பாருங்கள் இப்போ மாடலுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு மாடலில் ஃபஸ்ட்டு டைப் என்ன சார் என்ன டைப்னா பாருங்கள் ஆல்ஃபாபெட்ஸ் சாரி வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ் கேட்குறாங்க வவல்ஸ்னால் தமிழில் தெரியும் என்ன எடுத்து உயிரெழுத்துக்கள் சொல்லுவாங்க சரிங்களா உயிரெழுத்துக்கள் இப்போ அல்ஃபாபெட்ஸில் உயிரெழுத்துக்கள் எத்தனை 5 இருக்குது ஓகேவா என்னென்னு ஏஇ ஐஓயு ஓகேவா இந்த 5 வார்த்தை தான் நமக்கு என்னது வவல்ஸ் கான்சனன்ட்னா மீதி இருக்கிற 21 லெட்டர்ஸ் என்னது கான்சனன்ட் சொல்லுவாங்க அப்போ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணணும் ஒரு கொஷின்ஸ் வரும் ஓகேவா அதுலேயும் இந்த கொஷின்ஸ் வரும்னா எப்படிலாம் கொஷின்ஸ் வரும் அப்படின்னா நான் கீழே கொடுத்துருக்கேன் பாரு இப்போ ப்ரிசிடெட் பை அப்படிங்க ஃபாலோட் பை ட்ராப்பிங் நம்பர் ஆஃப் பாருங்கள் நம்பர் ஆஃப்னா நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் சிம்பிள்ஸ் அண்ட் அல்பாபெட்ஸ் சரிங்களா இது எல்லாமே வரும் இப்போ இது என்ன சார் மீனிங் அப்படின்னா இப்போ வவல்ஸ் இந்த கொஷின்ஸ் பாருங்களா இந்த கொஷின்ஸ் கொடுத்துட்டு இந்த சீரீஸில் எத்தனை வவல்ஸ் வந்திருக்குன்னு கேட்கலாம் சரிங்களா இப்போ எத்தனை வவல்ஸ் கேட்கலாம் நம்பர் ஆஃப் வவல்ஸ் கேட்குறேன் எதில் கேட்குறேன் அல்ஃபாபெட்டில் கேட்குறேன் சரிங்களா அப்போ நம்பர் ஆஃப் அப்படின்னு வச்சலாம் இப்போ பாருங்க இந்த சீரீஸில் எத்தனை வவல்ஸ் வந்திருக்கு பாருங்கள் ஏஇஐஓ இருக்கா இ இருக்குது ஓகேவா அடுத்தது யூ இருக்குது ஏ இருக்குது 3 வேறு இருக்கா ஓகே தான் இப்போ என்ன பண்ணுறாங்க நம்பர் ஆஃப் வவல்ஸ் கேட்டாங்கன்னா எத்தனை இருக்குது இந்த சீரீஸில் 3 தான் இருக்குது ஓகேவா இப்படி கொஸ்டின் கேட்கலாம் சிம்பிளாக அடுத்து என்ன கேட்கலாம் நம்பர் ஆஃப் கான்சனன்ட்ஸ் எத்தனை இருக்குன்னு கேட்கலாம் சரிங்களா அப்போ கான்சனன்ட் மீதி இருக்கலாம் ஐஓ போக மீதி எத்தனை லெட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் நம்பர் ஆஃப் எண்ணி போகிற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேவா அது இல்லைனா இப்போ என்ன சொல்கிறாங்க ட்ராப்பிங் அப்படின்னா நீக்கிறது சரிங்களா நீக்கிறதுனா இப்போ இந்த சீரீஸில் வவல்ஸ்லாம் போக மீதி எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க இப்போ ஏஇஐஓ இருக்கா இப்போ ஏஇஐஓ ட்ராப்பிங் நிப்பாட்டிட்டு மீதி இருக்கிற வார்த்தைலாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் எண்ணி பார்க்கணும் சரிங்களா அப்போ ஈஸியாக கொஸ்டின் இப்போ எத்தனை ஏஇஐஓனா டக்குன்னு போட்டுருவீங்க சிம்பிளாக கொஸ்டின்ஸ் போட்டுருவீங்க இப்போ அதுவே ஏஇஐஓ ட்ராப் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற கொஸ்டின் எண்ணி எத்தனை கவுன்சன்ஸ் போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் எண்ணி தான் ஆகணும் சரிங்களா அப்போ டைம் ஃபாஸ்ட் ஆகுமா டைம் கன்சியூம் ஆகுமா அதுதான் இந்த டாபிக் ஓகேவா அடுத்து பாருங்கள் ப்ரிசிடெட் பை ஃபாலோட் பைனா இப்போ ஏஇஐஓ இருக்குது கொஸ்டின்லாம் கேட்பாங்கன்னா ஒவ்வொரு வவல்ஸுக்கு முன்னாடியும் இல்லை பின்னாடியும் சரிங்களா இப்போ நான் என்ன சொல்கிறேன் ஒவ்வொரு வவல்ஸுக்கு முன்னாடியும் ஒரு நம்பர் இருக்கணும் பின்னாடி வந்து ஒரு சிம்பிள்ஸ் இருக்கணும் சரிங்களா அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா ஒவ்வொரு வவல்ஸுக்கும் வவல்ஸ் லெட்டருக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்கணும் பின்னாடி ஒரு சிம்பிள்ஸ் இருக்கணும் அப்போ முன்னாடின்னு சொல்கிறேன்ல அப்போ முன்னாடி தான் ப்ரிசிடெட் பை சரிங்களா பின்னாடி தான் என்னது ஃபாலோட் பை சரி இங்கிலீஷில் பார்த்தா உங்களுக்கு புரியும் தமிழ் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க முன்னாடி கொடுத்துருவாங்க முன்னோக்கு பின்னோக்குன்னு சொல்லிட்டு தமிழில் கொடுத்துருவாங்க இங்கிலீஷில் கொடுத்த மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேவா இப்போ அப்படி பார்க்கும்போது நமக்கு என்னென்ன டாபிக் வரு இப்போ நான் சொன்ன லாஜிக்கா முன்னாடி நம்பர் இருக்கணும் பின்னாடி சிம்பிள்ஸ் இருக்கும் அந்த மாதிரி எத்தனை பேர் வந்துருக்கு அப்படின்னு கேட்பாங்க அப்படி பார்த்தா ஏதாவது பேர் இருக்கா பாருங்கள் இப்போ இது பாருங்கள் முன்னாடி ஒரு நம்பரு பின்னாடி ஒரு சிம்பிள்ஸ் அப்போ இங்கே ஒரு பேர் ஓகேவா அடுத்தது வவல்ஸ்னால் இது முன்னாடி ஒரு நம்பரு பின்னாடி ஒரு சிம்பிள் அப்போ இது ஒரு பேர் அடுத்தது பாருங்கள் யூ இருக்குது யூக்கு முன்னாடி சிம்பிள் தான் இருக்குது அப்போ நம்பர் இல்லை ஓகே வரல அப்போ அந்த லாஜிக் பிரகாரம் என்னது ஒவ்வொரு வவல்ஸுக்கு முன்னாடியும் ஒரு நம்பர்ஸ் இருக்கணும் ஒரு சிம்பிள்ஸ் இருக்கணும் அப்படின்னா எத்தனை பேர் இருக்குது 2 பேர் இருக்குது சரிங்களா அப்போ கொஸ்டின் இந்த மாதிரி வரும் ஓகேவா அடுத்தது வேறு எப்படி கேட்பாங்க மிடில் ஆஃப் இதில் எழுதல மிடில் ஆஃப் அப்படின்னா இதே சீரீஸில் சென்டரில் இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்டுருவாங்க சரிங்களா சென்டரில் இருக்கக்கூடியனா இந்த ஆர்டரில் இருக்குது இந்த ஆர்டரில் கரெக்டாக சென்டரில் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸ்ட்ரெயிட்டாக கேட்டுருவாங்க இல்லைனா வவல்ஸ் போக மீதி இருக்கிற நம்பர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணால் சென்டரில் இருக்கிற லெட்டர்ஸ் என்னன்னு கேட்பாங்க அப்படி இல்லைனா சரிங்களா இதுதான் இந்த டைப் சரிங்களா ஒவ்வொரு டைப்பு நான் பிரித்து கொடுத்துருக்கேன் நான் அதில் சொல்கிறேன் அப்போ இந்த பொறுத்த வரைக்கும் இந்த மாடல் டைப் ஒன்று என்னது வவல்ஸ் கான்சனன்ட்ஸ் இதை வச்சு எப்படி கேட்பாங்க ப்ரிசிடெட் பை
followed by dropping number of symbols alphabets இல்ல series ஓகேவா அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் மாடல் ஓகேவா புரியுதுங்களா அடுத்த மாடல் பார்க்கலாமா இப்ப செகண்ட் மாடல் பாருங்க left hand and right hand சரிங்களா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதான் क्वेश्चंस ரொம்ப அதிகமாக கேட்பாங்க இப்போ left hand right handனா ஒரு சீரிஸ் கொடுத்துருவாங்க சரிங்களா சீரிஸ் கொடுத்துட்டு அந்த சீரிஸில் லெஃப்ட்லேருந்து மூணாவது நம்பர் என்ன ரைட்லேருந்து மூணாவது நம்பர் என்னன்னு கேட்பாங்க இப்போ இது சீரிஸ் இருக்கும் இப்போ இந்த பாருங்கள் இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் டேரக்ஷனில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு லெஃப்ட் ரைட் வந்து அங்கே வந்து கன்ஃபியூஷன் ஆகும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எழுதுவீங்க சரிங்களா எழுதும் போது இதுதான் உங்களுக்கு என்னது ரைட் ஹேண்ட் சரிங்களா இதுதான் லெஃப்ட்டு அப்போ லெஃப்ட் ஹேண்ட் ஓகேவா அப்போ ஸ்க்ரீனில் ரைட் ஹேண்ட்னா எது ரைட்னா இந்த சைடு லெஃப்ட்னா இந்த சைடு சரிங்களா அங்கே போய் குழம்பிட்டுருக்கூடாது ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா அப்படி பார்க்கும்போது கொஸ்டின்ஸ் எப்படி தான் வரும்னா இதே மாதிரி நார்மலாக தான் இருக்கும் சரிங்களா ஒரு சீரிஸ் கொடுத்துட்டு இப்போ ரைட் ஹேண்ட்லேருந்து 4வது எடுத்த நம்பர் கேட்டாங்கன்னா இப்போ அங்கேருந்து ரைட் ஹேண்டில் எண்ணுவோம் ஓகேவா இப்போ லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 10வது நம்பர்னு சொல்லுவாங்க அப்போ நம்மனா இங்கேருந்து 10வது நம்பர் எண்ணும் கேட்பாங்க ஓகேவா இப்போ அடுத்தது இது பேசிக்காக கேட்குறது இப்போ அடுத்த கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா ரெண்டும் சேர்ந்து வரும் எப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 10 ரைட் ஹேண்ட்லேருந்து 15 சரிங்களா அப்போ அது எத்தனாவது நம்பர் அது என்ன சீரிஸ் இருக்கும் இல்லை என்ன நம்பர் இருக்கும் இல்லை சிம்பிள்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஓகேவா இது செகண்ட் டைப் அப்போ இந்த மாதிரிக்கு வந்து எப்படி சார் இதுலேயும் வந்து என்ன பண்ணோம் பிரியும் இப்போ ப்ரிசிடேட் பைனா இப்போ லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ஒரு 10வது இப்போ ரைட் ஹேண்ட் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா இப்போ பாருங்களேன் இப்போ லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 10வது வார்த்தை வந்துட்டு அதுக்கு முன்னாடி இருக்க வார்த்தை ஒரு நம்பர்ஸ் இருக்கிற வார்த்தை என்னென்ன நம்பர்ஸ்லாம் வரும் இல்லை முன்னாடி இருக்கிறத சிம்பிள்ஸ் என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும் இதுலேயும் என்னது ப்ரிசிடேட் பை ஃபாலோட் பை மிடில் ஆஃப் ட்ராப்பிங் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் சிம்பிள்ஸ் அல்பபெட்ஸ் எல்லாமே இதில் வரும் சரிங்களா அப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் இப்போ கொஸ்டின்ஸ் பாருங்களேன் இப்போ நான் கேட்டேன் சிங்கிளாக கேட்டால் ஆன்சர் பண்ணிவிடுவீங்க ரெண்டாக கேட்டாங்கன்னா இப்போ லெஃப்ட்லேருந்து 5வது இடம் ரைட்லேருந்து 10வது இடம் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆவீங்க சரிங்களா அதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது அந்த ட்ரிக்ஸ் தான் நான் எழுதியிருக்கேன் இது மேஜராக ரோல் பண்ணணும் நல்லா கேர்ஃபுல்லாக கவனிக்கணும் சரிங்களா இப்போ பாருங்கள் ஒரு கொஷினில் 2 லெஃப்ட் வந்துருச்சு சரிங்களா லெஃப்ட்லேருந்து 10 லெஃப்ட்லேருந்து 20 அப்படின்னு வந்துடும் இப்போ ரைட்டு இல்லைனா வேறு ஒரு மாதிரினா ரைட்லேருந்து 10 ரைட்லேருந்து 20 அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அந்த பாருங்களேன் இப்போ கொஷின் என்னன்னா லெஃப்ட்லேருந்து 13வது டிஜிட்டும் மறுபடியும் லெஃப்ட்லேருந்து 15வதும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க சரிங்களா அப்போ லாஸ்ட்டில் கொஸ்டின் எப்படி எண்டி முடியும் லாஸ்ட்டில் என்னது எண்டுன்னு முடியும் தமிழ் மீடியம் பொறுத்த வரைக்கும் பிரச்சனையாக இருக்காது கொஸ்டின் தெளிவாக கொடுத்துருவாங்க இங்கிலீஷ் மீடியம் பாருங்கள் லாஸ்ட்டில் பாருங்கள் இந்த ரைட் ஹேண்டுன்னு கொடுத்துருங்களா நீங்கள் லாஸ்ட்டில் எது அதாவது இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி கடைசியாக எது பார்க்கணுன்னா கடைசியில் எண்டுன்னு முடியும் அதை தான் நீங்கள் பார்க்கணும் இப்போ என்ன சிம்பிள் ட்ரிக்ஸ்னால் ஒரே மாதிரி லெஃப்ட்னு வந்துச்சுன்னா அதை என்ன பண்ணிக்கணும்னா மைனஸ் பண்ணிக்கணும் இப்போ மைனஸ் பண்ணிக்கிட்டோன்னா 13ல் 15 போச்சுன்னா மீது 2 ஓகேவா லாஸ்ட்டில் இந்த 2 ஆன்சரை லாஸ்ட்டில் எப்படி பார்க்கணும்னா கொஸ்டினில் வந்து பாருங்கள் அவங்க கொடுத்துருப்பாங்க எண்டுன்னு கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து நானே எழுதினேன் லெஃப்ட் ஹேண்ட் அப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்டுன்னு கொடுத்துருப்பாங்க லெஃப்ட் ஹேண்டில் பாருங்கள் இது ரைட்டு இது லெஃப்ட்டு அப்போ லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து என்னது செகண்டாக இருக்கிற வார்த்தை தான் ஆன்சராக இருக்கும் ஓகேவா அப்போ என்ன சொல்ல வரேன்னா கொஸ்டினில் லெஃப்ட்னு கொடுத்துருச்சு இல்லை ரைட்னு இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணிக்கணும் மைனஸ் பண்ணிக்கணும் ஓகேவா மைனஸ் பண்ணிக்கணும் இதுவே லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை என்ன பண்ணிக்கணும் ப்ளஸ் பண்ணிக்கணும் சரிங்களா உங்களுக்கு வந்து சம்ஸ் போட தான் புரியும் ட்ரிக்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ட்ரிக்ஸ் என்னது சேமாக இருந்துச்சுன்னா மைனஸ் மாறிமா இருந்துச்சுன்னா ப்ளஸ் பண்ணணும் இப்போ வர ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பின்வரும் எழுத்துக்களில் எது வலது முனையிலிருந்து 17வது சரிங்களா அது என்ன சொல்கிறாங்க வலது முனையிலேருந்து 17வது அதுக்கப்புறம் 17வது இடத்தில் உள்ளது எழுத்தின் வலதுபுறமாக 6வது இடத்திலிருந்து இருக்கும் 6வது இடத்தில் இருக்கும் கேட்டாங்க பாருங்கள் இங்கிலீஷில் பாருங்கள் விச் ஆஃப் த ஃபாலோயிங் லெட்டர்ஸ் இஸ் டு த ரைட் ஆஃப் த 17th letter from the right hand அப்படின்னு சொல்கிறாங்களா அப்போ ஃபஸ்ட்டு என்ன பாருங்க ஃபஸ்ட்டு ஒரு ரைட்டா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க மறுபடியும் ஒரு ரைட் சொல்கிறாங்க ஓகேவா அப்போ கொஸ்டின் என்னது 2 ரைட்டு வருது சரிங்களா சேம் தான் இருக்குது அப்போ சேமாக இருந்தால் சொன்னேன் மைனஸ் பண்ண சொன்னால் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க 17 ஒன்று வருது ஒன்று வந்து 17 ஒன்று வந்து 6 இப்போ 17ல் 6 போச்சுன்னா மீதி நமக்கு வரும் 17 ஆச்சா மீதி 11 வருமா அந்த 11 நான் எங்கேருந்து சார் எடுக்கணும் ரைட்லேருந்து எடுக்கணுமா லெஃப்ட்லேருந்து எடுக்கணுமான்னு கொஸ்டின் கேட்பீங்க சரிங்களா அதுக்கு தான் என்ன பண்ணணும் லாஸ்ட்டில் பாருங்கள் என்ன கேட்குறாங்க இந்த ரைட் ஹேண்டுன்னு முடியுதா அப்போ முடிகிற இடத்த ரைட்டுன்னு முடியுதா அப்போ அங்கே தான் கொஸ்டின் வரணும் அப்போ 11க்கு ஆன்சர் வந்து 11 ரைட்டில் முடியுது அப்படின்னா அது ரைட்லேருந்து 3 6 9
10 11. அப்போ ஆன்சர் என்ன? யூ. ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஈஸியாக போடணும். ஓகேவா? புரியுதா? வேறு எப்படி கொஷின்ஸ் கேட்கலாம்? இது லெஃப்ட் அண்ட் ரைட்டு தான் மேக்ஸிமம் இப்படி தான் கேட்பாங்க. தமிழில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, பின்வரும் எழுத்துக்களில் எது வலது முனையிலேருந்து 17ஆவதுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? வலது முனையிலேருந்து 17ஆவது இருக்கணும். எழுதி வலதுபுறமாக 6வது இடத்துல இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா கூட என்ன பண்ணீங்க, வலது இடது வந்துச்சா சேமாக இருக்கா மைனஸ் பண்ணு, லாஸ்ட் என்ன முடியுது, வலது முடியுதா, அப்போ வலது பார்த்துக்கோ. ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு மேக்ஸிமம் இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பார்த்தாலும் பெட்டராக இருக்கும். ஓகேவா? இது செகண்ட் மாடல். ஓகேவா? அடுத்த டைப் போகலாமா? அடுத்தது டைப் 3. ஓகேவா? ரிவர்ஸ் ஆர்டர். ஓகேவா? ரிவர்ஸ் ஆர்டர்னா ஒரு சீரீஸ் கொடுத்துருப்பாங்க. சீரீஸ் கொடுத்த உடனே என்ன சொல்லிடுவாங்க, அதை வந்து நாங்கள் ரிவர்ஸ் பண்ணி எழுதிக்கிங்க. இப்போ நமக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க, எப்பவுமே லெஃப்ட் டு ரைட்னு எழுதுவோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, ரிவர்ஸ் பண்ணி ரைட் டு லெஃப்ட் எழுதுங்க. சரிங்களா? எழுதிட்டு அதுலேருந்து கொஷின் ரைஸ் ஆகும். இப்போ சரிங்களா, இப்போ லெஃப்ட் டு ரைட் எழுதிட்டு அதில் என்ன கேட்பாங்க, ரைட்லேருந்து லெஃப்ட் டு லெஃப்ட் எவ்வளோ, ரைட் டு ரைட் எவ்வளோ, ரைட்லேருந்து லெஃப்ட் எவ்வளோ அப்படின்னு இந்த நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டைப்பு அந்த டைப் இதில் சேர்த்துருவாங்க. ஓகேவா? அப்படி இல்லைனா ப்ரிசிடெட் பை, ஃபாலோடு பை. இப்போ லெஃப்ட் டு ரைட் எழுதிட்டு அதுலேருந்து முன்னோக்கு, இப்போ நம்பர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற லெட்டர்ஸ் என்ன, இல்லை சிம்பிளுக்கு முன்னாடி லெட்டர் இருக்கிற எத்தனை பேர் இருக்குது, எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, இல்லை மிடில் ஆஃப் என்ன, இப்போ என்ன பண்ணுவாங்க, ரிவர்ஸில் எழுதிட்டு இப்போ இதே நம்ம சீரீஸை ரிவர்ஸில் ஃபார்ம் பண்ணி மிடில் இருக்கிற நம்பரை எதுன்னு சொல்லுவாங்க. இல்லைனா ரிவர்ஸில் எழுதிட்டு ட்ராப்பிங்னா என்ன, இதில் இருக்கிற வவல்ஸ் ஸ்டாப் பண்ணிவிடுங்க, இல்லை கான்ஸ்டன்ட் ஸ்டாப் பண்ணிவிடுங்க, இல்லைனா ப்ரைம் நம்பரை நீக்கிடுங்க, இல்லை ஆட் நம்பரை நீக்கிடுங்க. அது போக மீதி இருக்கிற எத்தனை நம்பர் இருக்குது, அது போக மீதி இருக்கிற சீரீஸில் லெஃப்ட்லேருந்து எத்தனாவது இருக்குது, சரிங்களா, அப்போ ரைட்லேருந்து எத்தனாவது இருக்குது. இந்த மாதிரி கொஷின்ஸ் ஏகப்பட்டது கொஷின்ஸ் ரைஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்த நம்பர் ஆஃப் சீரீஸ்னால் எண்ணி போகிற மாதிரி. ஓகேவா? அப்போ இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும், டைப் 3 பொறுத்த வரைக்கும் அது ரிவர்ஸ் மாடல். கொஷினுக்கு வந்து ரிவர்ஸ் மாற்றுவாங்க. மேக்ஸிமம் இந்த ரிவர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணும், சில ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ பாருங்களா, என்ன ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்குன்னா, இப்போ இந்த சீரீஸ் வந்து கொடுத்துருவாங்க. இந்த சீரீஸ் வந்து ரைட் டு லெஃப்ட் மாற்றிட்டுன்னு சொல்லிட்டாங்க. மாற்றிட்டு அதுலேருந்து ரைட்டுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போது ஓகே, நான் அது உங்களுக்கு கொஷின்ஸ் வச்சு நடத்தும் போது உங்களுக்கு புரியும். அந்த ட்ரிக்ஸ்லாம் அப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்க டைப்ஸ்லாம் பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது டைப் 4. சரிங்களா? டைப் 4 பொறுத்த வரைக்கும் இந்த டைப்பில் வந்து தமிழ் மீடியம் வந்து பிரச்சனையாக இருக்காது. சரிங்களா? தமிழ் மீடியம் வந்து கொஷின் கிளியராக கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ் மீடியம் மசும் பாருங்க, அதாவது கொஷின் கொடுக்கும்போது ஆஃப் நடுவில் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்ட் கொடுத்துருவாங்க, செகண்ட் ஒரு கான்செப்ட் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அப்படி ஃபஸ்ட்டு செகண்ட் கான்செப்ட் கொடுக்கும்போது ஆஃப் சென்டர் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு செகண்டில் இருக்க ஒரு கான்செப்ட் தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக எடுத்துக்கணும். அதான் அங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஆஃப் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற கான்செப்ட் தான் என்ன பண்ணிக்கணும், செகண்ட் இருக்கிற கான்செப்ட் தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக எடுத்துகிட்டு அப்ளை பண்ணணும். செகண்ட் இருக்கிற கான்செப்ட் தான் என்ன பண்ணணும், செகண்ட் அப்ளை பண்ணணும். இது தமிழ் மொழிக்கு பிரச்சனையாக இருக்காது. பாருங்கள், பின்வரும் எழுத்துக்களில் எது இடது முனையிலிருந்து 11ஆவது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இடது முனையெல்லாம் இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. அப்போ இடதுலன்னா இங்கே வந்துருமா, இது முனையிலேருந்து என்ன சொல்கிறாங்க 11ஆவதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இடது முனையிலேருந்து என்ன பண்ணோம் 11ஆவதும். அடுத்து என்ன சொல்கிறாங்க, உள்ள எழுத்துக்கு வலதுபுறமாக 3வது இடத்துல இருக்கும் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இங்கேருந்து இடதுபுறத்துலேருந்து 11 எழுதிட்டு அந்த 11 வலது ரைட் ஹேண்ட் போக சொல்கிறாங்க. ரைட் ஹேண்டில் 3வது இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி போகலாமா? இப்போ பாருங்கள், அதே மாதிரி என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சீரீஸ் கொடுத்துட்டாங்கன்னா எண்ணும் போது என்ன பண்ணிங்க, மேக்ஸிமம் ஒன்றா எண்ணிட்டு இருக்காதிங்க. சரிங்களா? அதிகபட்சம் 3ஆக வச்சுக்கோங்க. நீங்கள் 3ஆக வச்சா தான் உங்கள் டைம் சேவ் ஆகும். சரிங்களா? இப்போ 3, 6, 9, 10, 11. சரிங்களா? அப்போ நான் என்ன சொல்லிட்டேன், லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து என்ன சொல்லிட்டாங்க, இடது முனையிலேருந்து 11ஆவதுன்னு எழுதிட்டேன். அப்புறம் வந்தது இடத்துல இருந்து எழுத்துக்கு வலதுபுறமாகன்னு சொல்லிட்டாங்க. வலதுபுறமாக மறுபடியும் என்ன பண்ணுவோம், இப்படி தான் போகும், லெஃப்ட் ஹேண்ட் வராது. சரிங்களா? இப்போ வலதுபுறமாக 3வது இடத்துன்னு சொல்கிறாங்க. இப்போ வலதுபுறம்னா இதுவா, 3, 1, 2, 3 இதுதான். இப்போ 3வது புறமாக உள்ள எதுன்னு கேட்குறாங்க, அது 0. ஓகேவா? சரிங்களா? தமிழ் மீடியம் ஸ்ட்ரைட்டாக வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கிலீஷ் மீடியம் பாருங்களேன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேரக்டர்ஸ் இஸ் தேர்ட் ஆஃப் த ரைட். சரிங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்க, தேர்ட் ஆஃப் த ரைட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எடுத்தவொடனே என்ன பண்ணிக்கணும், தேர்ட் ஆஃப் த ரைட்னு சொல்லிட்டுன்னா அது ரைட் சைடு இங்கே இருக்குது, இங்கே போய் 3ஆவதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கூடாது, ஆன்சர் சொல்யூஷன் கண்டுபிடித்து ஃபஸ்ட்டு போயிடக்கூடாது. அப்போ தேர்ட் ஆஃப் த ரைட்டுன்னு வச்சுக்கணும். சரிங்களா? ஆஃப். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, த 11th கேரக்டர் ஃப்ரம் த லெஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த 11th கேரக்டர் ஃப்ரம் த என்ன பண்ணிக்கணும், இந்த ஆஃப்க்கு அப்புறம் வரதான் இதான் ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் செகண்ட் சப்மிட் பண்ணணும். இப்படி சப்மிட் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகேவா? அப்போ டைப் 4ல்
தமிழ் மீடியம் பிரச்சனை இருக்காது. இங்கிலீஷ் மீடியம் மட்டும் எது ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணணும், எது செகண்ட் சப்மிட் பண்ணணும்னு பாருங்கள். ஓகேவா? அப்போ இங்கிலீஷ் மீடியம் செகண்ட் சப்மிட் பண்ணால் அதே தான். சரிங்களா? லெஃப்ட்லேருந்து 11, அதிலிருந்து தேர்டு போட்டால் உங்களுக்கு என்னது ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகேவா? அடுத்த மாடல் போகலாமா? அடுத்தது டைப் 5. சரிங்களா? இந்த டைப்ஸில் பார்த்தீங்கன்னா சீரியஸ் கொடுத்துருவாங்க. அந்த சீரியஸில் என்ன பண்ணுவாங்க, சீரியஸ் ஆஃப் ஆல்பபெட் நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் கொடுத்துருவாங்க. என்ன நெக்ஸ்ட் சீக்வன்ஸ்னால், இப்போ வந்து பாருங்களேன், இது ஒரு சீக்வன்ஸ்னு சொல்கிறாங்க, இது ஒரு பேர்னு கொடுத்துருவாங்க. அதாவது K2 அட் ஒரு பேர். இப்போ ஒரு 2 நம்பர் விட்டுட்டு அடுத்து ஒரு பேரை சொல்லிவிடுவாங்க. ஒரு 3 நம்பர், அப்போ 3 நம்பர் விட்டுட்டு அடுத்து ஒரு பேர் சொல்லிவிடுவாங்க. அப்போ அடுத்தது என்ன வரும் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது நம்ம மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் பார்ப்போம்ல, மிஸ்ஸிங் லெட்டர்ஸ், மிஸ்ஸிங் வேர்ட்ஸ், அது வந்து இதில் சேர்த்துருவாங்க. அதாவது இருக்கிற ரீசன் எல்லாமே ஒரு சீரியஸ்க்குள்ளே வந்து கொண்டு வந்துருவாங்க. இப்போ வர மிஸ்ஸிங் சீரியஸ்னால் இந்த மாதிரி, இப்போ வந்து K இருக்குது, அடுத்தது KL R, நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டுருவாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, அவங்க வந்து நம்பர்ஸும் சிம்பிள்ஸும் விட்டுட்டு பெரிய லெட்டர்ஸ் மட்டும் கொண்டு போகிறாங்க. அப்போ இது ஒரு கான்செப்ட்டு, அப்போ இது ஒரு சீரிஸ் கொண்டு போகிறாங்க. அப்போ அடுத்தது என்னன்னு கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? அப்போ பேராகவும் கொண்டு போகலாம், தனித்தனியாகவும் கொண்டு போகலாம். மிஸ்ஸிங் லெட்டர்ஸும் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு சீரிஸில் என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. அதாவது மொத்தமாக இருக்க ரீசனிங் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, ஒரு சீரிஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. என்ன கேட்டுறாங்க, இதுலேயே என்ன பண்ணுவோம், லெஃப்ட் டு ரைட்டு, அந்த இந்த லெட்டர்ஸ்லாம் அந்த வே ஆஃப் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணும் இந்த சீரிஸில் வந்துடும். சரிங்களா? ஒரு சீரிஸ் கொடுக்கும்போது நெக்ஸ்ட் சீரிஸ் என்ன, இல்லை மிஸ்ஸிங் சீரிஸ் என்ன அப்படின்னு கொடுத்துட்டு அதில் இந்த கொஸ்டின் என்ன பண்ணலாம், டைப்ஸாக கேட்கலாம். ஓகேவா? இதுதான் 5th டைப் 5. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப் 6. டைப் 6னா வேர்ட் ஃபார்மேஷன். வேர்ட் ஃபார்மேஷன் மீன்ஸ் இப்போ ஒரு சீரிஸ் கொடுத்துருவாங்க. இந்த சீரிஸில் அவங்களே ஒரு லெட்டர் ஃபார்ம் எடுத்துக்க சொல்லுவாங்க. இப்போ எடுத்துக்கினா இப்போ இதில் என்ன லெட்டர் இருக்குது, இதில் இருக்கிற கான்சனன்ட் லெட்டர்ஸ்லாம் சேர்த்துட்டு நீங்கள் ஒரு வேர்ட் ஃபார்ம் பண்ணணும். அந்த வேர்டில் ஓகேவா, இங்கே தான் கொஸ்டின் கவனிக்கணும். நீங்கள் வேர்ட் ஃபார்ம் பண்ண சொல்லிவிடுவாங்க. இப்போ என்ன இருக்குது, வேறு K இருக்குது, E இருக்குது, L இருக்கா, L Y இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த 3 வார்த்தையில் இருக்கிற அதாவது கான்சனன்ட் வேர்ட்ஸில் நீங்களாக ஒரு லெட்டர்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 4 லெட்டர்ஸில் உங்களுக்கு என்ன கொண்டு வரலாம், கீன்னு என்ன பண்ணலாம், ஒரு லெட்டர்ஸ் கொண்டு வந்துட்டேன், வேர்ட் ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த ஃபார்ம் பண்ண லெட்டர்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிற வேர்டு என்ன, இல்லை தேர்ட் இருக்கிற வேர்டு என்ன, இல்லை மொத்தமாக எத்தனை வேர்டு ஃபார்ம் பண்ணலாம், இல்லை எத்தனை லெட்டர் இருக்குது, இல்லை சென்டரில் இருக்கிற வேர்டு என்ன அப்படின்னு வேர்ட் ஃபார்மேஷன் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணுவான், கொஸ்டின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. ஓகேவா? சான்ஸ் இருக்குல்ல, கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஓகேவா? இதில் இருக்கிற மொத்தமான லெட்டர்ஸ் வச்சு, அப்போ வேர்ட் ஃபார்மேஷனாகவே உங்களுக்கு என்ன ஆகும், லெட்டர்ஸ் வச்சு ஒரு வேர்ட் ஃபார்ம் பண்ணணும், அதுலேருந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். ஓகேவா? இது வந்து டைப் 6. ஓகேவா? இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு மாடலில் இருக்கிற மொத்தமாக இருக்கிற அந்த ஒரு 6 மாடல். அந்த 6 மாடல்லேருந்து நிறைய வே இருக்குது, கொஸ்டின் கேட்க வேண்டிய வே இருக்குது. அது உங்களுக்கு கீழே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போது ப்ரீவியஸ் டிஎன்பிசியில் ஓகேவா, நம்ம டிஎன்பிசியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பற்றி பார்க்கலாம். ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த 5 கொஸ்டின் பார்த்தோன்னா இது வரைக்கும் நடத்துனதில் உங்களுக்கு என்ன பண்ணும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்களா, ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, மேற்கண்ட தொடர் வலமிருந்து இடமாக எழுதப்படும் போது, சரிங்களா, வலமிருந்து இடமாக, அப்போ நம்ம சீரியஸ்னாவே தெரியும் இது லெஃப்ட்டு இது ரைட்டா. அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், வலமிருந்து அப்படின்னா சொல்கிறாங்க வலமிருந்து இடப்படமாக எழுதப்படும் போது 17வது உறுப்பின், சரிங்களா, 17வது உறுப்பின் இடதுபுறமாக அமைந்த 8வது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? கொஸ்டின் நல்லா கவனிக்கணும். கொஸ்டின் பாருங்கள். அப்போ இதுதான் ரைட் டு லெஃப்ட் தான் நமக்கு கொஸ்டினில் இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்க, வலமிருந்து இடமாக எழுதப்படும் போது என்ன சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், ரிவர்ஸில் எழுத சொல்கிறாங்க. ஓகேவா? ரிவர்ஸில் எழுதிட்டு 17வது உறுப்பின்னு கேட்குறாங்க. அப்போ ரிவர்ஸில் எழுதிட்டு 17வது உறுப்பு வரும். அந்த உறுப்பிலிருந்து இடதுபுறமாக அமைந்த 8வது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? உங்களுக்கு நான் புரிய வைக்கிறதுக்காக கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன். இதே கொஸ்டின் எப்படி ஃபாஸ்ட்டாகவும் போடலான்னு அதையும் சொல்கிறேன். சரிங்களா? புரிய வைக்கும் போது என்ன பண்ணலாம், இப்போ மொத்தம் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா சீரிஸ் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம், மொத்தம் எத்தனை இருக்குன்னு எண்ணுமா, ஏன்னா 17ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரிவர்ஸ் எழுத போட சொல்லிட்டாங்க. அப்போது நீ எல்லாத்தையும் மொத்தமாக இருக்க எத்தனை லெட்டர்ஸ் நினைக்கிங்க, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு புரிய வைக்கிறதுக்காக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நடத்துகிறேன். அதே கொஸ்டினும் ஃபாஸ்ட்டாகவும் நடத்துகிறேன். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது மொத்தம் எத்தனை லெட்டர் எழுதலாமா, என்னன்னா 3 மணி என்ன வரும், 3, 6, 9, 12, 15, 18, 19, 20, 21. சரிங்களா? மொத்தமாக எத்தனை இருக்குன்னா 21 இருக்குது. ஓகேவா? அவங்க என்ன சொல்கிறாங்க, இடமுறை எழுதிட்டு அதுலேருந்து 17வது உறுப்பு சொல்கிறாங்களா, அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த 20 உறுப்பு நம்ம ரிவர்ஸில் எழுதணுமா, அப்படி எழுதுனா என்ன வரும் பாருங்கள், B G greater than 7 question mark A
hash d6 percentage z at minus $0 அதுக்கப்புறம் ப்ளஸ் Q8 ஈக்குவல் ரூபாய் டி. ஓகேவா? அப்போ என்ன பண்ணால் நம்ம ரிவர்ஸில் எழுதிட்டோம். இப்படி எழுதிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, 17 உறுப்புன்னு சொல்கிறாங்களா? அப்போ மறுபடியும் 17 எண்ணுவோம். இப்போ 3 6 9 12 15 16 17. அப்போ 17 உறுப்பு என்னது? Q வருது. ஓகேவா? எழுதிட்டு இது வரைக்கும் எழுதிட்டேன். 16 பின் இப்போ 17 உறுப்பு கண்டுபிடிச்சிட்டோம். அதிலிருந்து என்ன சொல்கிறாங்க, இடதுபூர்வாக அமைந்துன்னு சொல்கிறாங்க. அப்போ இது லெஃப்ட்டு, இது ரைட்டா? அப்போ லெஃப்ட்டுன்னா என்ன பண்ணோம், முன்னாடி போகணுமா? அப்போ முன்னாடி எத்தனாவது உறுப்பு? 8வது உறுப்புன்னு கேட்குறாங்க. அப்போ Qவில் வந்து 8வது உறுப்புனா 1 2 3 4 5 6 7 8. சாரி Q நம்ம என்ன பண்ணுவோம், 17வது உறுப்பின் இடதுபுறம் அமைந்து 8வது உறுப்புன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, Q எடுத்துக்கூடாது. அப்போ 1 2 3 4 5 6 7 8. சரிங்களா? இப்போ 8வது உறுப்பு என்னது? 6. ஓகேவா? ஆன்சர் 6 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து நான் ஸ்டெப் பை உங்களுக்கு புரியறதுக்காக கேட்டேன். இப்போ இதுவே கொஸ்டின் எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக போடலாம் அப்படின்னா பாருங்கள், இப்போ ரிவர்ஸில் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறேன்னா, நீ இந்த மாதிரி ரிவர்ஸில் எழுதிட்டு இருக்க தேவை அவசியம் இல்லை. ஏன் அவசியம் இல்லைன்னா, இப்போ இந்த சீரீஸ் கொடுத்துருக்காங்களா, இந்த சீரீஸில் நீ என்ன பண்ண போகிற, 17வது உறுப்புன்னு கேட்குறாங்க. அப்போ ரிவர்ஸ் எழுதி போட்டாங்கன்னா நீ என்ன பண்ணலாம், இதான் ரிவர்ஸ்னால் இதான் ஃபஸ்ட்டாக வந்துடுமா? அப்போ 1 2 இதுலேருந்து பிரிச்சுக்கோ. அப்போ 3 6 9 10 11 12 13 14 15 சாரி வரேன் 3 6 9 12 15 16 17. சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், 17 நம்பர் என்னது Qன்னு எழுதிட்டேன். ஆனால் ரிவர்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்ணேன், ரிவர்ஸ் எழுதாமலே 17 நம்பர் எழுதிட்டேன். அவங்க ரிவர்ஸ் எழுதுனுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்க, இடதுபுறமாக சொல்கிறாங்களா? அப்போ என்ன பண்ண, அப்படியே ஆப்போசிட்டே எடுத்துக்கோ. அவங்க இடதுபுறம் சொன்னாங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சொன்னாங்கன்னா என்ன பண்ணா, ரைட் சைடில் போய்டு. அப்போ ரைட் சைடில் 8வது உறுப்பு கேட்குறாங்களா? அப்போ வந்த சீரியஸே மறுபடியும் என்ன பண்ண, ரைட்டு போ. அப்போ 1 2 3 4 5 6 7 8. அப்போ என்னது 8, அது என்னது 6. அப்போ என்ன பண்ணலன்னா, அவங்க ரிவர்ஸ் கொடுத்தாங்கன்னா நான் என்ன பண்ணுவோம், ரிவர்ஸ் எழுதி தான் கண்டுபிடிக்கணும் இல்லை. அவங்க கொடுத்துருக்க சீரியஸில் இப்போ லாஸ்ட் உறுப்புனா ரிவர்ஸ் எழுதணும். அதுலேருந்து என்ன பண்ணிக்க, 1 அசியூம் பண்ணிவிட்டு அவங்க லாஸ்ட்டில் லெஃப்ட் கேட்டாங்கன்னா ரைட்டு போய்க்கோ, ரைட்டு கேட்டாங்கன்னா லெஃப்ட் போட்டுக்கோ. அப்போ இதுதான். சரிங்களா? ஒரு சம்மு நார்மலாக போடும் போது இப்படி போடணும். சில ட்ரிக்ஸுக்கு தெரிஞ்சுக்கிட்டனா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுவேன். சரிங்களா? இவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? இது டிஎன்பிசியில் கேட்ட குரூப் 1 கொஸ்டின் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தோன்னா இப்போ பாரு P at L கொடுத்துருக்காங்க. இஸ் டு பி அடுத்து Y75 கொடுத்துருக்காங்க. சேம் வே ஆஸ் த இது ஒரு $1 கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ டைப் 5 சொன்னோன்னா, டைப் 5 என்ன பண்ணுவாங்க, ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த சீக்வன்ஸ் என்ன லாஜிக் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி அடுத்தது வர சீக்வன்ஸ்க்கு என்ன லாஜிக்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேவா? அப்போ டைப் 5ல் வருமா அந்த மாடல்? அப்போ பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ P at L கொடுத்துருக்காங்களா? அப்போ இந்த சீக்வன்ஸில் P at L எங்கே இருக்குன்னு பாருங்க. பாருங்க செகண்ட் கொடுத்துருக்காங்களா, P இங்கே இருக்கு, அதுக்கப்புறம் அட்டு L. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு நம்பருக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு நம்பர் மிஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஒரு நம்பர் மிஸ் ஆகுது, அதுக்கப்புறம் 2 நம்பர் மிஸ் ஆகுது. மிஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள் Y75 கொடுத்துருக்காங்க. எங்கே இருக்குது, அப்படியே இந்த இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்களா, Y75. அதே மாதிரி இங்கே ஒரு நம்பர் மிஸ் ஆகுது, இங்கே 2 நம்பர் மிஸ் ஆகுது. அப்போ இங்கே 2, அதே மாதிரி லாஸ்ட்லேருந்து 2. அப்போனா இது அங்கே லாஸ்ட்டு. அப்போனா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், டாலர் கொடுத்துருக்காங்களா? டாலர் இடத்துல கொடுத்துருக்காங்க 3 4 5 6வது இடத்துல தான் டாலர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதை நோட் பண்ணோம். அப்போ இங்கே 6வது இடத்துலனா நாம் என்ன பண்ணோம், லெஃப்ட் ஹேண்ட் 6னா ரைட் ஹேண்ட்லேருந்து 6வது பார்க்கணும். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது 6வது கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, $1 கொடுத்துருக்காங்க. $1 அப்படின்னா அது 2 இடத்துல மிஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 2 வேர்டு மிஸ் ஆகுது. அடுத்தது ஹேஷ் கொடுத்துருக்காங்களா, இங்கே ஒரு வேர்டு மிஸ் ஆகுது. அப்போ இங்கே 2 1ன்னு மிஸ் ஆகுது. நம்ம இங்கே என்ன இதோ அதே நம்ம அங்கேயும் சப்மிட் பண்ண போகிறோம். இங்கே 6வது வருதா, அப்போ இங்கே 6வது வருதுன்னு பாருங்கள், 1 2 3 4 5 6. அப்போ F தான் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? அப்போ ஆப்ஷனில் F எங்கன்னா இருக்கான்னு பாருங்கள். உங்களுடைய லக்கு
ஃபஸ்ட்டு வார்த்தையே எப்போ வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு என்னது பியும் சியும் வருது. ஓகேவா? அப்போ பிசி தான் நமக்கு இன்னும் எப்போ ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து என்னது 2 நம்பர் மிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களா? அப்போ 2 நம்பர் மிஸ் பண்ணால் சாரி ஓகே 2 நம்பர்னா பாருங்கள், இதில் வந்து பார்த்தோன்னா டாலருக்கும் 1க்கும் 2 நம்பர் மிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது எல்லும் பி மிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ நாம் 2 நம்பர் மிஸ் பண்ணால் 5யும் இந்த சிம்பிள் மிஸ் பண்ணி அது அட்டு இருக்கும். அப்போ அட்டு. அதுக்கப்புறம் 1 நம்பர் மிஸ் பண்ணி 2வது நம்பர், அப்போ சி மிஸ் பண்ணி நான் 3 கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு சி ஆப்ஷன். சரிங்களா? ஒரு சீரியஸ் கொடுத்துருவாங்க, அவங்க என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க, கோடு யூஸ் பண்ணுறாங்களோ அதேமாரி கொஸ்டின்ஸ் நம்ம யூஸ் பண்ணி போடணும். சரிங்களா? 5th டைப் பார்த்தோமா, அந்த டைப் தான் இது. ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? அடுத்தது பாருங்கள், ஒரு சீரிஸ் கொடுத்துறாங்க. அந்த சீரிஸ்னால் கேட்குறாங்க பாருங்கள், கொடுக்கப்பட்ட தொடரின் முதல் பாதி, சரிங்களா, முதல் பாதியை பின்னோக்கு, சரிங்களா, அதான் நான் சொன்னேன்ல ப்ரொசீட், அப்புறம் ஃபாலோட் பை, ப்ரொசீட் பை சொன்னேன்ல, முன்னோக்கு பின்னோக்குன்னு. அவங்க என்ன சொல்கிற மாதிரி, கொடுக்கப்பட்ட தொடரின் முதல் பாதியை பின்னோக்கு வரிசையில் எழுதினால் வரும் தொடரின் வலது பக்கத்திலிருந்து, சரிங்களா, வலது பக்கத்திலிருந்து 14வது, சரிங்களா, 14வது அமையும் உறுப்பை காண்கன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க மொத்தமாக மாற்ற சொல்லல. அப்போ மொத்தம் ஒரு சீரிஸ் இருக்குது, அதில் பாதி தான் சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ன ஆகணும், இந்த சீரிஸை நீ எண்ணி தான் ஆகணும். ஓகேவா? அப்போ டைம் அதிகமாகுதா கன்சியூம் ஆகுதா, டக்கு என்ன பண்ணிக்கணும், எண்ணி பார்த்துக்கணும். அது எண்ணி பார்த்துட்டு பாதியை பிரிக்கணும். சரியா? பாதியை பிரிச்சுட்டு அதிலிருந்து என்ன பண்ணுவாங்க, பின்னோக்கு வரிசை, முதல் பாதியை பின்னோக்கு வரிசை என்ன பண்ணால், பின்னோக்குனா ரிவர்ஸில் ஏதாவது சொல்கிறாங்க, எழுதிட்டு அதுலேருந்து என்னது, தொடரின் வலது பக்கத்திலிருந்து, அதுலேருந்து வலது பக்கத்துலேருந்து 14வது அமையும் உறுப்பின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இந்த சம் எப்படி நார்மலாக போடணும், எப்படி ஸ்ட்ரிக்ஸ் வச்சு போகலான்னு பாருங்கள். இப்போ நார்மலாக போடணும் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு நான் எண்ணிப்பேனா, அப்போ எத்தனை உறுப்புன்னு எண்ணிப்பேன். எண்ணி பார்க்கும்போது நான் 3 மூணாக எண்ணிப்பேன். 3, 6, 9, 12, 15, 18, 20, 23, சாரி 3, 6, 9, 12, 15, 18, 21, 22. சரிங்களா? அப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 22 கொடுத்துருக்காங்க. 22 கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணிடுவேன், நான் 11 பண்ண பிரிச்சிடலாமா, 11 பண்ணால் பிரித்தா 21. அப்போ 11 பிரிச்சுனா என்ன வரும், 3, 6, 9, 12. அப்போ 12னா என்னது, 11 பிரிச்சிடும். அப்போ இங்கே இதில் ஒரு 11, இதுதான் சென்டர் பாயிண்ட்டு. ஓகேவா? பிரிச்சுட்டு அவனா சொல்கிறாங்க, முதல் பாதியை பின்னோக்கு வரிசையில் எழுதினாலும் சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு பாதி என்ன பண்ணுவேன், ரிவர்ஸில் எழுதும். ரிவர்ஸில் என்ன பண்ணிவிடுவேன், கொஸ்டின் மார்க் தான் ஃபஸ்ட்டு வரும், 3 வரும், A ஹேஷ் B 9 R S ப்ளஸ் P 4. அப்போ நான் பண்ணிட்டேன், பின்னோக்கில் எழுதிட்டேன். அடுத்து நான் சொல்கிறாங்க, அடுத்தது தொடரின் வலது பக்கத்திலிருந்து 14வது உறுப்புன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வலது பக்கம்னா இது எழுதிட்டு மறுபடியும் நாங்கள் 14வது உறுப்புன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வலது பக்கம்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரைட் ஹேண்ட்லேருந்து என்ன பண்ணணும், அதிலேருந்து நான் இப்போ 14வது பார்க்க போகிறேன். ஆல்ரெடி என்ன பண்ணுவேன், நான் 11 பிரிச்சுட்டேன். மறுபடியும் உட்காந்து எண்ணி பார்க்க தேவையில்லை. எது சென்டர் தானே பிரித்தேன், கொஸ்டின் மார்க் வரைக்கும் என்னது, இது வரைக்கும் உனக்கு 11 வருமா, அதுலேருந்து 14 கேட்குறாங்க. அப்போ 11னா எது, இந்த சீரிஸ் வந்துடும். இப்போ 11, 12, 13, 14. சரிங்களா? அப்போ 14 நம்பர் என்னது எனக்கு ஆன்சர் ப்ளஸ். ஓகேவா? இதை வந்து நீ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டால் இது ஓகே. ஓகேவா? நான் இதே செம்ம எப்படி இன்னும் கொஞ்சம் டைம் சேவ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், கொஸ்டின் என்ன சொல்லிட்டாங்க, ஒரு சீரிஸ் கொடுத்துட்டு முதல் பாதியை பின்னோக்கு வரிசை எதுன்னு சொல்லிட்டாங்களா. அப்போ நம்ம எண்ணி பார்த்துட்டு 11 பிரிச்சுருவேன். 11 பிரித்தா என்ன வரும் உனக்கு, கொஸ்டின் மார்க் வரைக்கும் 11 பிரிச்சுட்டியா, பிரிச்சுட்டு இது திருப்பி எழுத போட சொல்கிறாங்க. திருப்பி எழுத சொன்னாங்கன்னா நீ திருப்பி எழுதிட்டு உட்காந்துருக்க தேவையில்லை. அப்போ திருப்பி எழுத சொன்னாங்கன்னா இது 11னா, இந்த 11 தான் நமக்கு என்ன ஆகிடும், 1 மாறிடும். ஓகேவா? அப்போ 1 மாறிச்சுன்னா இது 1னா இது எத்தனை ஆகிடும், இது 11 மாறிடும். சரிங்களா? அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, எழுதிட்டு அந்த வரிசையை வந்து திருப்பி மாற்றி எழுதிட்டு வலது பக்கத்துலேருந்து சொல்லிட்டாங்க. அப்போ வலது பக்கம் எதுனா இங்கேருந்து மீதி பாதியிலேருந்து வருமா, அப்போ அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாமா. அப்போ இதுலேருந்து 11 நம்ம போட்டுருவோம். சரிங்களா? அடுத்தது 11, 12 எங்கே போட்டுக்கணும், சரிங்களா, இங்கே தான் இதுதான் 11 வந்திருக்கு. அப்போ இதுதான் நம்ம 12 எடுத்துக்கணும். இப்போ 12, 13, 14 என்ன பண்ணலாம், கொஷின்லேயே சால்வ் பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். சரிங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, ரிவர்ஸ்னா ரிவர்ஸ்னு எழுதாதீங்க. சரிங்களா? உங்களுடைய இப்போ வந்து 11னா இது 1 கன்சியூம் பண்ணேன், ஏன்னா ரிவர்ஸ் போட்டால் 1 தானே. இப்போ 11 இது 11னா இது 1. சரிங்களா? அது மாதிரி ரிவர்ஸ் நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டு
ஓரளவு டைம் என்ன பண்ணலாம் சேவ் பண்ணலாம் சரிங்களா. உங்களுக்கு இந்த மாதிரி சம்ஸ் வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து என்ன பண்ணுறேன் எத்தனை மாடல்ஸ் எவைலபிளான டைம் சேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு அது ஒரு பீஃபாக ஒரு வீடியோ போடுறேன் ஓகேவா. இப்போ வந்து டைப்ஸு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம் ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு கொடுத்துருவாங்க எழுத்து எண் வரிசைப்படுத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேள்விக்கு பதிலளிக்கவும் சரிங்களா. ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்க. வலதுபுறத்திலிருந்து தொடங்கி ஒவ்வொரு மூன்றாவது எழுத்து அல்லது எண் சரிங்களா எதை வேணா இருக்கலாம் வலதுபுறத்துலேருந்து. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் இது ரைட் ஹேண்டு. இந்த ரைட் ஹேண்ட்லேருந்து தான் சொல்கிறாங்க மூன்றாவது எழுத்து இல்லை எண் எதுவாக இருக்கலாம். அதுதான் அந்த மூணாவது எழுத்துனா இருக்கான் திங்கட்கிழமைன்னு சொல்கிறாங்க. திங்கட்கிழமை அந்த வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமைன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த நாட்களை மாற்றினால் அப்படின்னா அடுத்தடுத்த மூணு வார்த்தைகளை வந்து நீங்கள் மாற்றினா எந்த கிழமை வந்து வியாழக்கிழமை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஸ்டின் புரியுதா உங்களுக்கு சரிங்களா. இப்போ இதுவும் என்னது டைப் 5ல் வருமா. என்ன சொல்லுவாங்க பாரு. இந்த சீரீஸ் இருக்குது. ரைட் ஹேண்ட் வந்து மூணாவது வார்த்தை என்ன இருக்குது பாருங்கள். மூணாவது வார்த்தை வந்து என்னது திங்கட்கிழமைன்னு சொல்கிறாங்க. அப்போ மூணாவது வார்த்தை 5 இருக்கா. 5 தான் உனக்கு என்னது திங்கட்கிழமை. அப்படின்னா வியாழக்கிழமை என்பது எந்த இங்கே கொடுத்துருக்கிறதுல எந்த லெட்டர்ஸ் வரும்னு கேட்குறாங்க. 3 பிரிக்கிறாங்களா. இப்போ 3 பிரிச்சுன்னா இது 5னா திங்கட்கிழமை. அடுத்து 3 பிரித்து பார்க்கும்போது எல் வருமா. எல்லுன்னா அப்போ என்னது உனக்கு டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை. அடுத்து 3 பிரிக்கும் போது எஃப் வந்து வெனஸ்டே. அடுத்தது எஸ்ஸு 3B எஸ் தான் இருக்கும் தேர்ஸ்டே வருமா. அப்போ என்னது எஸ் தான் தேர்ஸ்டே. அவனை கேட்குறாங்க வியாழக்கிழமை என்ன வரும்னு கேட்குறாங்க சரிங்களா. இவ்வளோ தான் சீரீஸு ஒரு லாஜிக்கு. அந்த லாஜிக் அப்படியே சப்மிட் பண்ணுறோம் அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம் ஓகேவா. இதுதான் அல்ஃபா நியூமெரிக் சீரியஸ் சரிங்களா. அடுத்த சீரீஸ் பாருங்கள். மேலே உள்ள தொடரில் 9 மற்றும் டாலர் சரி 9க்கும் டாலருக்கும் உறுப்புகளுக்கு இடையே உள்ள நடுமை அப்படின்னா மிடில் ஆஃப் அதாவது கொஸ்டின் ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு 9க்கும் டாலருக்கும் மிடில் இருக்கிற நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இது மாதிரி ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கும் கொஸ்டின் ஈஸியாகவும் இருக்கும். இது என்ன பண்ணலாம் 2 நிமிஷத்தில் போட்டுடலாம். அப்போ பாருங்கள். அப்போ 9 எங்கே இருக்குது இங்கே இருக்குது. டாலர் எங்கே இருக்குது இங்கே இருக்குது. அப்போ இதுக்குள்ளே என்ன எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 3 6 9 12 13 இருக்குது. 13 இருக்குன்னா என்ன பண்ணிக்கலாம் 6 பிரித்தா சென்டரில் ஒரு பாயிண்ட் வந்துடுமா. இப்போ வரேன் இந்த 3 இந்த 3 6 பிரிச்சுட்டேன் ஓகே. இந்த 3 இது ஒரு 3 6 பிரிச்சுட்டுனா இந்த 3 ஒரு 6 பிரிச்சுட்டேன். அப்போ நடுவில் என்ன இருக்குது எனக்கு இந்த அரை மார்க் தான் இருக்குது. அப்போ ஆன்சர் ஆரோ. சரி இந்த மாதிரி சிம்பிளாகவும் கேட்டுருவாங்க நடு உறுப்பு என்னன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க சிம்பிளாகவும் இருக்கும் ஓகேவா. ஓகே இது நம்ம இது வரைக்கும் பார்த்தது டைப் 1 மாடலும் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மாடல் 2 சரிங்களா. மாடல் 2ல் ஒரு நம்பர்ஸ் மட்டுமே வச்சு ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஒரு நம்பர்ஸ் வச்சு இதில் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும் ஓகேவா. என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் ரைஸ் ஆகும் டைப்ஸ் பார்க்கும்போது பாருங்கள். இது உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு சீரீஸ் கொடுத்துருவாங்க சரிங்களா. அதாவது 539 267 520 ஏதோ சீரீஸ் கொடுத்துருவாங்க. இது எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நம்பர் செட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நம்பர்லாம் பண்ணுவாங்க ப்ளஸ் பண்ண சொல்லுவாங்க மைனஸ் பண்ண சொல்லுவாங்க இல்லை மல்டிப்ளை பண்ண சொல்லுவாங்க. இப்போ இந்த சீரீஸில் ஒவ்வொரு நம்பரும் என்ன பண்ணுங்கள் 2 மல்டிப்ளை பண்ணி ஒரு சீரீஸ் வரும். அந்த சீரீஸில் லார்ஜஸ்ட் நம்பர் என்ன ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்பாங்க. இல்லைனா 2ஆல் டிவைட் பண்ணி ஒரு சீரீஸ் வரும்னு கேட்பாங்க. இல்லை கொடுத்துருக்க சீரீஸில் எதெல்லாம் 2ஆல் டிவைட் ஆகும் இல்லை 3ஆல் டிவைட் ஆகும் அந்த நம்பர்லாம் சீரீஸ் ஃபார்ம் பண்ணி அது என்ன பண்ணுங்க அசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க இல்லை டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க. புரியுதா என்னென்னு. அதாவது நம்பர் கொடுத்துட்டு இந்த நம்பர் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ண சொல்லுவாங்க. இப்போ இந்த ஒரு சீரீஸ் கொடுத்துங்களா எல்லா டிஜிட்டும் என்ன பண்ணால் இருக்கிற 3 டிஜிட் என்ன பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணால் ஒரு சீரீஸ் வரும். அந்த சீரீஸில் அசெண்டிங் ஆர்டருங்க இல்லை ஏறு வரிசையில் எழுதுங்க இல்லை இறங்கு வரிசையில் எழுதுங்க இல்லை அந்த வரிசையில் நடுவில் இருக்க உறுப்பு என்னென்னு கேட்டுருவாங்க. இப்போ பாருங்களேன் இப்போ ப்ளஸ்ன்னு இருக்கா. இப்போ எல்லா உறுப்பையும் கூட்டினா ஒரு சீரீஸ் வரும்னு சொல்கிறாங்க. அப்போனா கூட்டினா என்ன வரும் 9 சாரி 8 8 7 17 வருமா 17. இது கூட்டினா 6 2 8 8 7 15 ஓகேவா. 7 8 7 சாரி 8 7 15 ஓகே. 5 2 7 8 7 15. அடுத்தது 9 9 7 16 10 19. நான் என்ன பண்ணிட்டேன் இருந்த சீரீஸ் இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சீரீஸ் எனக்கு ஒரு சீரீஸ் வந்துச்சா இந்த சீரீஸ் என்ன பண்ணவங்க கேட்பாங்க
அசெண்டிங் ஆர்டர் கேட்பாங்க, இல்லை டிசெண்டிங் ஆர்டர் கேட்பாங்க, இல்லை இருக்கிறதுல எது பெரிய நம்பர்னு கேட்பாங்க, இல்லை சின்ன நம்பர் எதுன்னு கேட்பாங்க, ஆட் நம்பர் என்ன, ஈவன் நம்பர் என்ன, 4ஆல் வகுப்படையக்கூடிய எண் என்ன, 2ஆல் வகுப்படைக்க என்ன, இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஷின்ஸ் இதில் இருந்து ரைஸ் ஆகும். சரிங்களா? இதே ஒரு என்ன நீங்கள் நோட் பண்ணணும்னா, இப்போ இதே கொஷின் ஆட் பண்ணி போட்டேன்னா ஆட் பண்ணி போட்டுட்டு இதிலே வந்து லார்ஜஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்குறேன். லார்ஜஸ்ட் நம்பர் கேட்குறேன்னா என்னது, எனக்கு 19 வருமா? அப்போ 19 வரும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன், 19 ஆப்ஷனில் இருக்காது. அங்கே ஆப்ஷன் என்ன செட் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 19 வரத்துக்கு சோர்ஸ் இருக்குல்ல, இந்த நம்பர் சீரிஸ், அதுதான் இங்கே ஆப்ஷனை செட் பண்ணிவிடுவாங்க. ஒருவேளை இதே ஆப்ஷனும் இருக்கும். சப்போஸ் 19 இல்லைனா இந்த 19 வரதுக்கான சோர்ஸ் எது, 892. ஆப்ஷனில் 892 தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த டைப்பில் நீங்கள் என்ன பண்ணணும், செக் த ஆப்ஷன்ஸ். சரிங்களா? அவங்க சொல்கிற லாஜிக்கு அதுலேருந்து வரக்கூடிய ஆன்சர் வந்து ஆப்ஷனாக இருக்காது. அது காரணமான சீரீஸும் ஆப்ஷனில் செட் பண்ணுவாங்கன்னு சொல்ல வரேன். ஓகேவா? இதெல்லாம் பாரு, லார்ஜஸ்ட் நம்பர், ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்பாங்க. அப்போ டிஜிட்ஸ் கேட்பாங்க. இப்போ டிஜிட்டில் என்னன்னா ட்ராப்பிங் அல்லது இன்டர்சேஞ்ச் சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் இருக்கா, 3 டிஜிட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஃபஸ்ட் டிஜிட்டும் தேர்ட் டிஜிட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்டர்சேஞ்ச் ஆகணும் என்ன பண்ணுவாங்க, இப்போ 539 இருக்குது. 539 ஃபஸ்ட் டிஜிட் தேர்ட் டிஜிட் இன்டர்சேஞ்ச் ஆனால் என்ன ஆகிடும், 935 ஆகிடுமா? அடுத்தது இது இன்டர்சேஞ்ச் ஆனால் 762 ஆகிடுமா? இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் ஆனால் இதில் எது பெரிய நம்பர், இதில் எது சிறிய நம்பர், இல்லை இந்த சீரீஸில் எது 3ஆவது நம்பராக இருக்குது, 4ஆவது நம்பராக இருக்குது, என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும். ப்ளஸ் ட்ராப்பிங்னா ட்ரா பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ இந்த சீரீஸில் செகண்ட் டிஜிட்லாம் ட்ரா பண்ணிவிடுங்க, மீதி இருக்கிற நம்பர்ஸை வந்து சீரீஸ் வரும், அது சீரீஸை ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்போ சென்டருக்கு டிஜிட்லாம் ட்ரா பண்ண என்ன வரும், இப்போ 3 ட்ரா பண்ணிட்டுனா 59 வரும், 27 வரும், ட்ரா பண்ணால் 58. சரிங்களா? அடுத்தது 17. இப்போ இது எனக்கு ஒரு சீரீஸ் வந்துச்சு. இந்த சீரீஸில் எது பெரிய நம்பர் சின்ன நம்பர்னு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? இது ரொம்ப ஈஸியானதான். அந்த ஃபஸ்ட் மாடல் விட செகண்ட் மாடல் ரொம்ப ஈஸியானதாக இருக்கும். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின் இருக்கும். ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இப்போ ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்களா, இதில் எண்களுக்குள் உள்ள அனைத்து இலக்கங்களும் இடமிருந்து வலமாக, சரிங்களா, லெஃப்ட்லேருந்து ரைட்டில் எழுதணும். எப்படி எழுதணும், ஏறு வரிசையில் இருந்தால் பின்னும் வருவற்றில் எது 3ஆவது சிறிய எண் கேட்குறாங்க. கொஸ்டின் பாருங்க என்னன்னா, இஃப் ஆல் த digits within the number of the rearrangement in the ascending order from left to the right then which of the following will be third smallest number னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரைட்லேருந்து லெஃப்ட்லேருந்து ரைட் எழுதணும். அது எப்படி எழுதணும்னா ஏறு வரிசையில் எழுத சொல்கிறாங்க. அப்போ கொடுத்துருக்க நம்பரே இப்போ 3 நம்பர் இருக்கா, இந்த 3 நம்பர் என்ன சொல்கிறாங்க, ஏறு வரிசையில் எழுத சொல்கிறாங்க. அப்போ ஏறு வரிசையில் எதுனா பண்ணுவாங்க, சின்னலேருந்து பெருசு போகணுமா? இப்போ 3 நம்பரில் எது சின்ன நம்பர், 3 தான் சின்ன நம்பர், அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 9. ஓகேவா? ரைட்லேருந்து லெஃப்ட்டு என்ன பண்ணணும், ஏறு வரிசையில் எழுத சொல்லிட்டாங்க. எழுதிட்டுனா இந்த மாதிரி எல்லாமே மாற்றணும். இப்போ என்ன பண்ணுவேன், 267க்கு அதே ஆர்டர் தான் இருக்குது. ஓகே, அப்போ மாற்ற தேவையில்லை. அப்போ இதனா 258 போடுமா, இது மாற்றினா 178, இது மாற்றினா 289. என்ன பண்ணிட்டேன், ஏறு வரிசை ரைட் டு லெஃப்டில் இருக்க நம்பரை ஏறு வரிசையில் எழுதிட்டேன். ஓகேவா? அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி எழுதிட்டேன்னா 3ஆவது சிறிய எண்ணுன்னு கேட்குறாங்க. இருக்கிற சீரீஸில் 3ஆவது சிறிய நம்பர் என்ன பாருங்கள். ஃபஸ்ட்டு இது அதிகமாக இருக்குது, 359 தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் 289 பெரிய நம்பர், அதுக்கப்புறம் 269. ஓகேவா? அப்போ 3ஆவது இது வந்து பெருசு, அவங்க 3ஆவது சிறிய எண் கேட்குறாங்களா. அப்போ இருக்கிறதுல இது சிறிய எண் 178 தான் சின்னது ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் 258, தேர்டு 267. ஓகேவா? அப்போ 3ஆவது சிறிய நம்பர் என்னது, 267. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்பர்ஸை வச்சு டிஜிட் மாற்றியோ இல்லை ஒரு இன்டர்சேஞ்ச் பண்ணியோ ட்ராப் பண்ணியோ இருக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒவ்வொரு எண்ணின் முதலாவது மற்றும் இரண்டாவது இலக்கங்கள் ஒன்றுக்கொன்று மாற்றினால் பின்னோரும் எண்களில் இரண்டாவது பெரிய எண்ணுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? நம்ம பார்த்தோம்ல அதே தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டையும் ரெண்டாவதையும் என்ன பண்ணுறாங்க, இலக்கங்கள் ஒன்றுக்கொண்டு மாற்ற சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டையும் ரெண்டாவதையும் தான். அப்போ ஃபஸ்ட் 2 மாற்றினா ஆகிடும் 35 ஆகிடுமா. தேர்ட் நம்பர் அப்படி தான் இருக்கும். ஓகேவா? அப்போ இது ரெண்டுத்தையும் மாற்றினா 62 வரும். இது மாற்றினா 25, 8, இது மாற்றினா 81, இது மாற்றினா 98, 2. ஓகேவா? இப்போ நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இதில் ரெண்டாவது பெரிய எண் கேட்குறாங்க. எது பெரிய எண் பாருங்கள். அப்போ ஃபஸ்ட்டு தான் 982, ரெண்டாவது 817, இதுதான் ரெண்டாவது பெரிய எண். இப்போ ஆப்ஷன் இருக்கா, இந்த பாருங்கள். இப்போ எனக்கு நான் மாற்றினதில்
இதுதான் ரெண்டாவது பெரிய எண். ஆனால் எனக்கு ஆப்ஷன் 817 இருக்கா? இல்லை. சரிங்களா? அப்போ இது காரணமான சோர்ஸ் எது? 187 தான். ஆனால் 187 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டி ஆப்ஷன். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் வந்து பேங்கிங்கில் கேட்ட கொஸ்டின்ஸ்னால அவங்க என்ன பண்ணேன், இ ஆப்ஷனோட செட் பண்ணியிருக்கேன். டிஎன்பிஎஸ்சியில் 4 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். அங்கே இ இருக்கும், எது தெரியவில்லைன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? நமக்கு பேங்கிங்கில் இ ஆப்ஷன் 5 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கடைசி இலக்கம் தவிர்க்கப்பட்டு மீதம் 2 இலக்கங்கள் இருந்தால் ஒவ்வொரு எண்ணின் இலக்கங்களும் ஏறு வரிசையில் எழுதப்பட்டிருக்கு பின்வரும் எண்களில் இது குறைந்த எண் கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ ட்ராப்பிங்கா? அப்படின்னா ட்ராப் பண்ண சொல்கிறாங்க. எதுனா கடைசி டிஜிட்டை ட்ராப் பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ கடைசி ட்ராப்னா நான் கடைசி என்ன பண்ணுவேன், ட்ராப் பண்ணிட்டேன். ஓகேவா? மீதி இருக்கிற 2 இலக்கங்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த இலக்கங்களை ஏறு வரிசை எழுதணும்னு சொல்கிறாங்க. அந்த இருக்கிற 2 நம்பரே ஏறு வரிசையில் எழுதணும். ஏறு வரிசைனா சின்னலேருந்து பெருசு போகணும். இப்போ 5-3ன்னு இருக்குது. அப்போ எப்படி எழுதணும்? நான் 3-5ன்னு எழுதணும். 2-6 தான் இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. 5-25 எழுதணும். 18 தான். 89 தான். ஓகேவா? இந்த நம்பரில் எது குறைந்த எண் கேட்குறாங்க. இப்போ குறைஞ்ச எது என்ன? 18 தான். ஓகேவா? ஆன்சர் டி. ஓகேவா? இவ்வளோ தான். ஓகேவா? இதான் மாடல் 2. இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? மாடல் 1, மாடல் 2. உங்களுக்கு மாடல் 1 தான் ஏகப்பட்ட கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கான நிறையவே இருக்குது. அடுத்த வீடியோவில் வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் எப்படிலாம் கேட்டிருக்காங்க, சரிங்களா, எந்தெந்த மாடலில் கேட்டிருக்காங்க, ப்ளஸ் அந்த மாடலில் நம்ம எப்படி ஃபாஸ்ட்டாக போடலாம், என்ன மாதிரி ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் டைம் கன்சியூம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ பார்ட் 2 வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.